ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான செய்திகளை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். எம்ஜிஆர் வரிசையில் முதல் முயற்சியிலேயே முத்திரையை பதித்த விஜய். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. தமிழக மக்களால் கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா பல 59 வருடங்களுக்கு அப்புறமேட்டும் திராவிட கட்சிகளை தாண்டி ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்காருன்னா அது நம்ம விஜயனை தாங்க சொல்ல முடியும். திரையுலகத்திலிருந்து வந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்தது ஒரு அதிக ஓட் பேங்க்கில் ஜெயிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது அரசியல் பயணத்தின் தொடக்கத்திலேயே பெரும் முத்திரையை பதித்துள்ளார். இரண்டாவது நியூஸுக்கு போகலாம். ஆளுங்கட்சி அவுட், ஆண்ட கட்சி 3வது இடம், புதிய கட்சி முதலிடம். இது ஒரு விசித்திரமான தேர்தல். அதிருப்தி பெரும்பான்மை கிடைக்காததால் தாவேக ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. திமுக தோல்வி அடைந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி. எஸ்டிபிஐ கட்சி தலைவர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் எஸ்டிபிஐ கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. ஓகே, அடுத்த நியூஸுக்கு போகலாம். மு.க. ஸ்டாலின் தோல்வி அதிர்ச்சியில் தொண்டர் தற்கொலை முயற்சி. தற்போது அவருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் அரசியல் கட்சிகளின் வெற்றி நிலவரம். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் லைவ். 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முடிவு. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது தாவேகா. அடுத்த நியூஸுக்கு போகலாம். வெறும் ஒரு வாக்கு வித்தியாசம் அமைச்சரை வீழ்த்திய தாவேகா வேட்பாளர். திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளார். அடுத்த நியூஸ் பார்ப்போம். கொங்கு மண்டலத்தில் தாவேகா அதிரடி. 47 தொகுதிகளில் 26 கைப்பற்றியது. மொத்தமுள்ள 47 தொகுதிகளில் 26 இடங்களை தாவேகா கைப்பற்றியுள்ளது. தாவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் என்ன நடக்கும்? பரபரப்பு தகவல். அதுபோன்ற நிலைமை ஏற்பட்டால் இரண்டாவதாக அதிக இடங்களை பெற்றுள்ள திமுக ஆட்சி அமைக்க கவர்னர் கோருவார். அடுத்த நியூஸுக்கு பார்க்கலாம். வெற்றி பெற்றவர்கள் கடந்த ஆட்சியைப் போல இல்லாமல் நல்லாட்சியை வழங்க வேண்டும். நயனார் நாகேந்திரன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல் முருகன். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நியூஸ். தமிழக பொறுப்பு கவர்னர் விஸ்வநாத் அர்லோகர் நாளை சென்னை வருகை. தமிழகத்தில் தாவேகா அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 தொகுதிகளை பெறவில்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு நியூஸ் இருக்குங்க, 7 மணிக்கு போடுவேன். அது வந்து இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.